Good morning, students. So in the last class we studied about the capacitor. Which is recollect capacitor na enna? Capacitor, it is a device. It is used to store the charge. It is used to store the energy. இப்போ capacitor அதாவது மின்தேக்கி அப்படிங்கிறது ஒரு மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் சாதனம். அதே மாதிரி ஆற்றலையும் நிச்சயம் சேமித்து வைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we want to get the expression for the energy stored in the capacitor. அதாவது ஒரு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு. Energy stored in the capacitor. அதாவது மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல். அதுக்காக சமன்பாடு வச்சிடணும் சொல்றோம். அப்போ மின்தேக்கி அப்படிங்கிறது என்ன செய்யும்? அது மின்னூட்டத்தையும் சேமித்து வைக்கும், ஆற்றலையும் வச்சியும் சேமித்து வைக்கும். இப்போ மின்தேக்கி என்ன பண்ண போறோம்? ஒரு மின்கலத்தோட இணைக்கும். ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தம் உள்ள ஒரு மின் கலத்துல இணைக்கும் போது அதோட மின்னூட்டம் -2 மின்னூட்டம் வந்து ஒரு தகடு இன்னொரு தகடுக்கு என்ன செய்யும்? போகும். அந்த மின்தேக்கியில் என்ன இருக்கும்? 2 இணை தட்டுகள் இருக்கும். அது சிம்பிளே தான். அப்புறம் மின்கலத்தில் இணைக்கும் போது ஒரு மின் தகடுல இருந்து நிச்சயம் -2 மின்னூட்டம் அடுத்த தகடுக்கு நிச்சயம் போகும். அந்த மின்னூட்டம் வந்து தன்னால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒரு தகடுல இருந்து இன்னொரு தகடுக்கு தன்னால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்படி போகணும்னா அதுக்கு some work has to be done. அந்த செய்யப்படும் வேலை தான் ஆற்றலா என்ன செய்யப்படுது? அதுல சேமிக்கப்படுது. அந்த மின்தேக்கியில சேமிக்கப்படுது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? work done in shifting the charge from one plate to another plate. அதாவது ஒரு தகடுல அடுத்த தகடுக்கு -2 மின்னோட்டத்தை கொண்டு செல்ல செய்யப்படும் வேலைக்கான சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டா அதான் என்ன பண்ணணும்? ஆற்றல், சேமிக்கப்படும் ஆற்றல். இப்போ நம்ம முதல்ல ஒரு இன்ஃபினிட்டெசிமல் சார்ஜ் dqங்கிற சார்ஜ் ஸ்டோர் பண்றது. அதாவது ஒரு தகடுல இன்னொரு தகடுக்கு செய்யக்கூடிய வேலையை நம்ம dw வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் dw. So dw is equal to v into dq. v into dq. dw is equal to v into dq. Already we know the formula. C is equal to q by v. So v is equal to q by c. அப்ப இந்த v க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்? q by c. So dw is equal to q by c into dq. இது வந்து dqங்கற மின்னூட்டத்தை ஒரு தகடுல இன்னொரு தகடுக்கு கொண்டு செய்யப்படும் வேலை. இப்போ மொத்த வேலை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு? qங்கற மின்னூட்டத்தை ஒரு தகடுல இன்னொரு தகடுக்கு கொண்டு செய்யக்கூடிய வேலை. அதை என்ன செஞ்சிரணும்? இதை இன்டகிரேட் பண்ணிரணும். So integral q by c dq limit 0 to q. இதுல c கான்ஸ்டன்ட் நம்ம வெளிய எடுத்துறலாம். 1 by c. q இன்டகிரேட் பண்ணா q square by 2 limit 0 to q. first upper limit minus lower limit. minus lower limit is 0 ஆயிருது. அதனால it will become q square by 2c. so this is the work done. This work done will appear as the energy stored in the capacitor. That is electrostatic energy stored in the capacitor. It is denoted by U. UE is equal to q square by 2c. சரி, இப்போ q க்கு பதிலா என்ன பண்ணலாம்? இந்த சமன்பாடு எல்லாம் யாரும் அப்ப q is equal to அப்படிங்கும்போது இந்த c இருந்து இங்க வந்துரும் cv. அப்ப இந்த q ஸ்கொயர் க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது இந்த q ஸ்கொயர் க்கு என்ன செய்யணும்? q க்கு என்ன செய்யணும்? இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ c ஸ்கொயர் v ஸ்கொயர் by 2c. c and c cancel ஆயிடும். so it is equal to half cv square. so this is the expression for the energy stored in the capacitor. அதாவது மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு. சரி, இப்போ அந்த மின் ஆற்றல் வந்து எதுல சேமித்து வைக்கப்படுது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா
இப்போ இதுல C இருக்கு B இருக்கு. இப்போ C க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? C is equal to நம்ம ஏற்கனவே எழுதினோம் போன கிளாஸ்ல பார்த்தோம் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel plate கெபாசிட்டர் அதாவது இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு எப்சிலான் நாட் A by D. C க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? எப்சிலான் நாட் A by D. V is equal to E into D. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது பொட்டன்ஷியல் is equal to electric field into distance. அத ரெண்டு அத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ U is equal to half C க்கு பதிலா எப்சிலான் நாட் A by D. அடுத்து என்ன வரும்? V square. V is equal to ED. அப்போ ED the whole square. Expand பண்ணா half epsilon naught A by D into E square D square. E square D square. இதுல என்ன பண்ணலாம்? ஒரு D ஐ கட் பண்ணிடுறோம். So it is equal to half epsilon naught A D into E square. AD அப்படிங்கிறது என்ன? A ங்கிறது ஏரியா ஆஃப் தி பிளேட், D ங்கிறது டிஸ்டன்ஸ் between the plate. அப்ப ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது வால்யூம் ஆஃப் தி ஸ்பேஸ் between the two plates, அதாவது இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில வால்யூம் எடுத்துக்கணும் A into D, அதாவது அதோட பருமன். அந்த இரண்டு இணைத்தட்டு மின்தேக்கிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியின் பருமன் கிடைக்கும் A into D. இதாவது சேமிக்கப்படும் ஆற்றல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி என்ன அப்படின்னா எனர்ஜி stored per unit volume. Energy stored per unit volume, that is called as energy density. அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆற்றல் அடர்த்தின்னு சொல்றோம். ஆற்றல் அடர்த்தி என்ன செய்யணும்? கண்டுபிடிச்ச ஆற்றலை பருமனால என்ன செய்யணும்? டிவைட் பண்ணிடணும். அதாவது ஓரளவு பருமனில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல், அதான் ஆற்றல் அடர்த்தின்னு சொல்றோம். ஆற்றல் அடர்த்தி எனர்ஜி டென்சிட்டி. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா ஸ்மால் e, கொஞ்சம் சின்னதா போட்டுருக்கு. இது வந்து கேபிட்டல் E, இது வந்து ஸ்மால் e போட்டு பெருசா போட்டுருக்கு. UE பை அதோட பருமன் என்ன? AD. அப்ப AD ங்கும்போது ஏற்கனவே AD இருந்துச்சு கேன்சல் ஆயிடும். So it is equal to half epsilon naught E square. So U is equal to half epsilon naught E square. This is the expression for energy density. அப்ப எனர்ஜி டென்சிட்டி வந்து it depends only on the electric field. அப்போ the energy எப்படி ஸ்டோர் ஆகுது? It is stored as the electric field between the plates. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ஆற்றலானது மின்புலமாக சேமிக்கப்படுது. அந்த ஆற்றல் என்னது? மின்புலமாக உள்ளது. அப்ப அந்த ஆற்றல் அடர்த்தி வந்து எதை பொறுத்த மின்புலத்தை மட்டும் தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தகவல்களோட ஏரியாவை பொறுத்தவரை மாறாது. எதை பொறுத்து மட்டும்தான் மாறும்? அந்த மின்புலத்தை பொறுத்து மட்டும் தான் நிச்சயம். அந்த சமன்பாட்டு நிச்சயம் நமக்கு தெரியுது. அதான் மின்னூட்ட அடர்த்தி. இப்போ மின்னூட்ட அடர்த்தி வந்து எதை பொறுத்து மட்டும்தான் மாறும்? அதோட மின்புலத்தை மட்டும்தான் நிச்சயம் மாறும். எதை பொறுத்து மாறாது? மற்ற அந்த பிளேட்டோட தடிமனை பொறுத்தோ ஏரியாவோட பிளேட்டை பொறுத்தோ எதை பொறுத்தோ நிச்சயம் மாறாது. இது வந்து முக்கியமான ஒரு சில டெரிவேஷன் 3 மார்க்ல கேட்கலாம். There are the expressions for the energy stored in the capacitor. அதாவது மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு. அப்ப மின்தேக்கியில ஆற்றல் சேமிக்கப்படுது, மின்னூட்டமும் சேமிக்கப்படுது. மின்னூட்டம் ஆற்றல். அப்போ என்ன ஆற்றல் வேற சமன்பாட்டை கொண்டு வரோம். அது எப்படி அப்படின்னா ரெண்டு பிளேட் இருக்கு. அப்ப அதுல வந்து நம்ம வந்து ஒரு மின்கலத்தை இணைக்கும் பொழுது அதுல என்ன செய்ய போகுது? அதோட சார்ஜ் மின்னூட்டம் வந்து -q மின்னூட்டம் வந்து ஒரு தகடுக்கு இன்னொரு தகடுக்கு என்ன போகுது. அப்ப அதுக்கு தன்னாலே அது போக முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? some work has to be done. கொஞ்சம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இந்த செய்யப்படும் வேலை தான் ஆற்றலா சேமிக்கப்படுது. அப்ப முதல்ல என்ன பண்றோம்? ஒரு dqங்கிற ஆற்றல் ஒரு தேர்தல் போகும்போது செய்யப்படும் வேலை dw = v
into dq. v க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். v is equal to q by c into dq. அடுத்தல மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும். அதாவது qங்கற மின்னோட்டத்தை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் போறதுக்கு அது மைனஸ் qங்கற மின்னோட்டத்தை போறதுக்கு அதுக்கு வந்து இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் 0 to q by c dq. அல்ல c கான்ஸ்டன்ட் q dq இன்டகிரேட் பண்ணோம்னா q ஸ்கொயர் பை 2 லிமிட் அப்ளை பண்றோம். லிமிட் வந்து q மட்டும் தான் 0 கீழ இருக்கு. அதனால q ஸ்கொயர் பை 2c. அப்ப அடுத்தல இந்த வேலை தான் செய்யப்படும் வேலை தான் என்னது ஆற்றலா மின்தேக்கியில சேமிக்கப்படுது. சோ u is equal to q square by 2c. அடுத்தது q க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். q is equal to cv. அப்போ q square is equal to c square v square by 2c. c c எனர்ஜியும் கேன்சல் ஆயிடும். சோ it is equal to half cv square. இதானது சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு. சரி, இன்னும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டி. அப்ப எனர்ஜி டென்சிட்டி என்ன? டிவைடட் பை வால்யூம். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா c க்கு வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த ஃபார்முலா எப்சிலான் நாட் a by d கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a parallel capacitor அத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். v is equal to ed அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ed the whole square. அப்ப e square d square வந்துரும். அப்ப அந்த d கேன்சல் ஆயிடுது. எடுத்தோம்னா half எப்சிலான் நாட் ad into e square. ad ங்கிறது அதோட வால்யூம். அப்ப அடுத்து எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கும்போது எனர்ஜி வால்யூமால டிவைட் பண்றோம். adங்கிறது வால்யூம் தான். அப்ப ad ஆல டிவைட் பண்ணும்போது ad எனர்ஜியும் கேன்சல் ஆயிடும். So that is the energy density u is equal to half epsilon naught e square. half epsilon naught e square. அதாவது எனர்ஜி டென்சிட்டி வந்து எதை பொறுத்து மாறு எதை பொறுத்தா இருக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ அந்த ஆற்றல் வந்து எதா சேமிக்கப்படுது? அந்த மின்தேக்கியில அதோட மின்புலத்துல இருந்து மின்புலமா செஞ்சது சேமிக்கப்படுது. it stored as the electric field when it discharge the capacitor discharge பண்ணும்போது we can get the energy from the electric field. சரி, இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெபாசிட்டர். கெபாசிட்டர் எதுக்கெல்லாம் இருந்துச்சு பயன்படுது? what are the applications of capacitor? அது நினைச்சோம் சில அப்ளிகேஷன்ஸ் நினைச்சோம் நிறைய அப்ளை ஆகுது. அப்படியே பார்த்தோம் ஃபேன்ல அப்ளை ஆகுது, மோட்டர்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை ஒன் பை ஒன் we'll see. சரி, நம்ம இப்போ கெப்பாசிட்டரோட சில படங்களை பார்க்குறோம். சில டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப்பில் உள்ள கெப்பாசிட்டர் படத்தில் பாரு. அதோட வேல்யூஸ்லாம் எழுதியிருக்கோம். இட் இஸ் இன் மைக்ரோ ஃபேரட் ஆர் பிக்கோ ஃபேரட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எலக்ட்ரோலைட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டர்ஸோட படங்கள் வச்சு இது வைப்பார். இதில் ப்ளூ கலர் 16 வோல்ட் 10 மைக்ரோ ஃபேரட், அது மாதிரி மைக்ரோ ஃபேரட் வேல்யூலாம் வச்சு எழுதியிருக்கு. இதெல்லாம் நீ பார்த்துருக்கலாம். நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வச்சு இதை பயன்படுத்துவாங்க. அடுத்து நம்ம கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பார்க்குறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், மின்தேக்கியின் பயன்கள். அதோட பயன்பாடுகள். சரி, முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த டிஜிட்டல் கேமராஸ். இந்த டிஜிட்டல் கேமராஸில் அந்த ஃப்ளாஷ் லைட்டாக வச்சு இது யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு. அதில் ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தா இதான் ஒரு கேமராவில் பக்கத்தில் ஒரு இது இருக்குது, இதான் கெப்பாசிட்டர், ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர். அப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்னாப் அடிக்கும்போது எனர்ஜி, அந்த கெப்பாசிட்டர் வந்து அதிகமாக எனர்ஜி கிடைச்சி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற கெப்பாசிட்டரில் தான் நம்ம இந்த ஃப்ளாஷ் லைட்டு கிடைக்கும், ஒரு பளிச்சு பவர் வந்து கிடைக்கும். அது ஒரு அப்ளிகேஷன். அடுத்து பார்த்தோன்னா இதில் பார்த்தோன்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட், அது ஹார்ட் அட்டாக், அது கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்கிறோம். அதாவது இதய நிறுத்தம் ஏற்படும் பொழுது ஒரு இதய உதறல் நீக்கி, அதாவது ஹார்ட் டிஃபிப்ரிலேட்டர், அதாவது இதய உதறல் நீக்கி. அதை வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அதிக அளவு மின்சாரத்தை அந்த நெஞ்சு பகுதியில் செலுத்துவதன் மூலம் இதய துடிப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். இந்த இயல்பு திடீர்னு ஒரு துடிப்பு நின்றுட்டு, இதய துடிப்பு நின்றுட்டு அப்படின்னா இந்த ஹார்ட் டிஃபிப்ரிலேட்டர், அதாவது இதய உதறல் நீக்கி வச்சு ஒரு அதிக மின் ஆற்றலை கொடுத்து நெஞ்சு பகுதியில் கொடுத்து நினைச்சிடும் அந்த
இதே திருப்பி இயல்பு நிலைக்கு என்ன செய்வோம் கொண்டு வருவோம். அதுக்கு என்ன செய்வது இந்த மின்தேக்கி பயன்படுது. அடுத்து பேர பார்த்தோம் அப்படின்னா வேற எதுக்கு யூஸ் பண்ணா இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜின். இப்போ காரு பைக் இல்லைன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வச்சிருக்கிறோம். அப்போ அதில் வந்து ஸ்பார்க் வரும். அந்த அதிகமாக டக்கு அடிக்கும்போது ஸ்பார்க் வரலாம். டு எலிமினேட் த ஸ்பார்க் தே கேன் யூஸ் த கெப்பாசிட்டர். Capacitors are used in the ignition system of automobile engines to eliminate sparking. அதாவது தீப்பொறி உருவாக தடுக்கலாம். தானியங்கி எந்திரங்களில் எரிபொருள் எரியூட்டும் அமைப்புகள் தடுக்கலாம். அடுத்து வேற என்ன பயன்பாடுகள் இருக்குன்னா they are used to reduce the voltage fluctuations, the power fluctuations in power supply. சில பவர் சப்ளை வோல்டேஜ் கூடி கூடி குறையும். அதை அவாய்ட் பண்றதுக்கு டு ரெடியூஸ் த பவர் fluctuations, அது ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது ஏற்ற இறக்கத்தை, மின் வழங்கியில் உள்ள ஏற்ற இறக்கத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தலாம். அது மாதிரி பவுலர் திறனை அதிகரிக்க செய்யும் பொழுது, அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன செய்றாங்க, கெப்பாசிட்டர் யூஸ் பண்றாங்க. மின் தேக்கிகள், டிரான்ஸ்ஃபார்மர், அதெல்லாம் they can use the கெப்பாசிட்டர், அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன், அதாவது பயனுறு திறனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுவாங்க பயன்படுத்துவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர், அதாவது மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாடு, அதை நிறைய பண்ணோம். அடுத்தால என்னது அதோட பயன்கள், அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், அது 2 மார்க் 3 மார்க்ல என்ன செய்யலாம் கேட்கலாம். சரி, இன்னைக்கு சில ப்ராப்ளம்ஸ் என்ன செய்யறோம் அடுத்து பார்க்க போறோம். சரி, இப்போ 4th சம் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல 3rd சம் பார்த்தோம். 4th சம் பார்க்கணும்னு நினைச்சோம், ஆனால் கொஞ்சம் ரிலேல மிஸ்டேக் ஆகிட்டு, அதனால என்ன செய்யறோம் அன்னைக்கு கண்டினியூ பண்றோம் 4th சம்ல இருந்து. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ரீட் பண்ணு. சப்போஸ் a charge plus q on a surface and another charge minus q, it is placed on the surface of the moon. Calculate the value of q required to balance the gravitation attraction between earth and moon. அந்த q வந்து பேலன்ஸ் பண்ணணும், gravitation attraction between the earth and moon. Suppose the distance between the moon and earth is half, whether the charge is q change, the charge value q change ஆகுமா இல்லையா? ஓகே, ரெண்டு பார்ட்டா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து given எழுதிடுவோம். charge placed on the surface of earth, அதாவது புவி பரப்பில் வைக்கப்பட்டுள்ள மின்னூட்டம், அது q1 எடுத்துக்கிட்டோம். q1 என்னது q, அது q1 q தான். அடுத்தது charge placed on the surface of the moon, நிலவின் பரப்பில் வைக்கப்பட்டுள்ள மின்னூட்டம், இது என்னது நிலவின் பரப்பில் வைக்கப்பட்டுள்ள மின்னூட்டம், அது வந்து q2. q2 தான் q தான், q2 q தான், ரெண்டுமே q தான். சரி, இப்போ என்ன கொடுத்திருக்கு, find the value of q required to balance the gravitation attraction between earth and moon, அதாவது புவிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை ஈடு செய்ய வேண்டும் எனில் q மதிப்பை காண். எதுல அந்த புவிக்கு நிலவுல ஈர்ப்பு விசை ஈடு செய்ய வேண்டும். அப்ப ஈர்ப்பு விசை எதுவும் ஈடு செய்யணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மின்னியல் விசையும் என்ன செய்யணும் ஈடு செய்யணும். அதான் அடுத்த கண்டிஷன் போடுறோம். அப்ப F is equal to Fg. Fங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், Fgங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரெண்டுமே சமமா இருக்கும் பொழுது Qவோட வேல்யூ என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இன்னும் அதுக்கு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். F னா என்னன்னு தெரியும், 1/4 Q1 Q2 by R². Fg னா இது லாஸ்ட் இயர் 11th படிச்சிருப்ப, G into M1 M2 by R². இப்போ 1/4 வேல்யூ, 1/4 Q1 Q2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். Q1 Q2 ரெண்டுமே Q தான். அப்போ Q into Q² வந்துடும். மற்ற எல்லாம் அதை இது போட்டுக்கிடுவோம். இங்க M1 M2 பேர் என்னது, M1ங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த் ME, மாஸ் ஆஃப் த மூன் MM. இது சப்ஸ்டிட் பண்ணுவோம். அடுத்து 1/4 வேல்யூ தெரியும், எவ்வளவு 9 into 10 power 9, அந்த வேல்யூ எடுத்துக்கிடுறோம். அதை எடுத்துக்கிறோம் சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ 9 into 10 power 9, 1/4 9 into 10 power 9 Q² G into ME MM. R² ரெண்டு நிச்சயம் கேன்சல் ஆயிரும். அது இந்த ஸ்லைட்ல பார்த்தா தெரியும், அதுல நிச்சயம் R² இருக்கும், இந்த R²ம் இந்த R² நிச்சயம் கேன்சல் ஆயிரும். அதனால என்ன செஞ்சுட்டு அங்க வரும்போது R² கேன்சல் ஆயிட்டு.
இன்னும் என்ன செய்யறோம், அந்த 9 into 10 power 9 அடுத்த பக்கம் கொண்டு போறோம். அது GMEM வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஜிங்கிறது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அது வந்து இட் இஸ் a constant value. 11th நீ படிச்சிருப்ப, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியாட்டி நோட் பண்ணி வச்சுக்க. 6.67 into 10 power minus 11, 6.67 into 10 அடுக்கு minus 11, அது ஜியோட மதிப்பு. அடுத்த MM மதிப்பு புக்லேயே கொடுத்திருக்கு. M அளவு 5.9 into 10 power 24, mass of the moon நிலவின் நிறை 7.9 into 10 power 22 கிலோகிராம். அது ரெண்டுமே கொடுத்திருக்கு, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். பை இந்த 9 into 10 power 9 இங்கே கொண்டு போயாச்சு. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த 10 power 9 மேலே கொண்டு போறோம். அப்போ 10 power minus 9 ஆயிரும். மிச்சம் தனியாக எடுத்துருவோம். 6.67, 5.9, 7.9 அதை மேலே வச்சுக்கிடுறோம். டிவைடட் பை 9 அதை வச்சுக்கிடுறோம். இன்னும் மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 power 24 10 power 22 ஆட் பண்ணிடுறோம். 10 power 46. பிறகு 10 power minus 11 அப்படி வச்சுக்கிட்டோம். இந்த 10 power 9 கீழே இருக்கிறது மேலே போகும்போது 10 power minus 9 ஆயிரும். 10 power minus 9 மாறிடுது. சரி, அடுத்தால ஒரு minus 11 ஒரு minus 9 இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணும்போது minus 20, ஏற்கனவே ஒரு 46 இருக்கு. அப்போ 46 minus 20 எனவே 10 power 26. மிச்சம் அதே வேல்யூ அப்படி போட்டுட்டே வரோம். சரி, இன்னும் என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் லாக் பார்த்து ஆட் பண்ணி இதுக்கு லாக் பார்த்து கழிச்சு ஆன்டி லாக் பார்த்தா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை அடுத்த நான் காமிக்கிறேன். அடுத்த இது ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு அடுத்த என்ன செய்யும், அந்த கால்குலேஷன் பார்ப்போம். லாக் கால்குலேஷன் இப்போ வந்து அந்த ஆன்சர் எழுதிக்கிறேன். அந்த லாக் கால்குலேஷன் அது மாதிரி Q2 Qவோட வேல்யூ என்ன செய்யணும் கண்டுபிடிக்கும். ரூட் நிச்சயம் வந்துடும். ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் நிச்சயம் கண்டுபிடிக்கும். இது 10 power 26க்கு வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் அளவு 10 power 13. இதுக்கெல்லாம் லாக் பார்த்து என்ன செய்யணும், ஃபைண்ட் த வேல்யூ பார்த்தோம்னா 5.87 into 10 power 13 கூலும். Qயோட கூலும். இந்த கால்குலேஷன் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன். சரி, இப்போ அடுத்த இது பி பார்ட் இருக்கு. இது ஏ பார்ட் தான் முடிச்சிருக்கோம். அடுத்து பி பார்ட். பி பார்ட் என்ன, Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கும். எப்போ when the distance between moon and earth is half, அதாவது புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு பாதியானால் Qவின் மதிப்பு மாறுமா? சரி, அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த Q கண்டுபிடிச்சோம்ல, அந்த Qங்கிற கண்டுபிடிக்கும் போது R வருவா, தொலைவு வருவா, தொலைவே இல்லை, தொலைவே வரல. அப்போ என்ன செஞ்சலாம், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து இந்த Q வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதனால if the distance between the moon and the earth is half, பாதி ஆனாலும் the value of the charge Q does not change. அதோட வேல்யூ அது சேஞ்ச் ஆகாது. Charge is independent of the distance. So if the distance between the moon and earth is half, the value of the charge Q does not change. தமிழில் சொல்லும்போது மின்னூட்டமானது தூரத்தை பொறுத்து மாறாது. ஆகையால் புவிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவு பாதி ஆனாலும் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு மாறாது. சரி, அடுத்து நம்ம என்ன செய்வோம், கால்குலேஷன் பார்த்த பார்ப்போம். லாக் கால்குலேஷன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்க. அந்த ரூட் ஆஃப் இது மட்டும் தான் கண்டுபிடிக்க கஷ்டம். அதில் ரூட் ஆஃப் 6.67 into 5.9 divided 7.9 divided by 9. சரி, அப்போ அடுத்து என்ன செய்யணும், லாக் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் உள்ள லாக் 6.67 லாக் 6.67 அதுக்கு 0 போட்டோம். இது கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி பார்க்கணும்னா, இங்கே எவ்வளோ ஹோல் டிஜிட் நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஹோல் நம்பர் இருக்கு 1 தான் இருக்கு. அப்போ அதோட கம்மியாக போட்டு 0, 1னா 0, 2 டிஜிட் இருந்தால் 1, அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், 3 இருந்தால் 2. அப்போ இங்கே 1 டிஜிட் இருக்கிறனால என்ன 0 போட்டுக்கிடுறோம். 66ல 7க்கு லாக் பார்க்குறேன். லாக் புக் எடுத்து வச்சுக்க, புக்குக்கு பின்னாடி இருக்கும், அந்த லாக் புக்கில் எடுத்து பாரு. 66ல 7க்கு அளவு 8241, அதை இங்கே போட்டுறோம். அடுத்த என்ன செய்யணும், லாக் 5.9 அதுக்கு அதே மாதிரி தான் 1 டிஜிட் தான் இருக்கு. அப்போ 0. 59ல 0க்கு பார்த்துரு. இப்போ 0.7709 7709. அடுத்து லாக் 7.9 லாக் எவ்வளோ பார்க்கணும், 7.9 அதுக்கும் 1 டிஜிட் தான் இருக்கு. அப்போ 0.79ல 0க்கு பார்த்துடுறோம். அது எவ்வளோ வருது, 8976. இதெல்லாம் அந்த மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் சொன்னால் அவனத்தையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி போட்டு இந்த 3 என்ன செய்யணும், ஆட் பண்ணி போட்டு 3 கூட்டி போட்டு அது இந்த மதிப்பு வருது 2.4926. அடுத்து கீழே இருக்கு 9. அப்போ லாக் 9 பார்த்து அதை என்ன செய்யணும்,
சப்ட்ராக்ட் பண்ணணும். log 9 90ல 0, அது ஒரு டிஜிட் தான். அப்போ 0. 90ல 0க்கு 9542. இதை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன சொல்லுங்க, இதை சப்ட்ராக்ட் பண்ணிடு. டிவிஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணிடு. சப்ட்ராக்ட் பண்ணா 1.5384. இது வந்து இந்த மதிப்பு 6.67 into 5.9 into 7.9/9. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதனால டைரக்டா ஆன்டிலாக் பாத்திரக்கூடாது. என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் இருந்தா எப்பவுமே என்ன செய்யணும், 2ஆல டிவைட் பண்ணி ஆன்டிலாக் பார்க்கணும். இப்போ 2ஆல டிவைட் பண்ணும்போது 1ல போகாது 0, அடுத்த 15, 15ல 7 2 14, மிச்சம் 1 13, 13ல 6 2 12, மிச்சம் 1 18, 9 2 18. சரி, நம்ம கிடையாது. அப்போ 4 4 2 2 சார் 4 2. இதுக்கு என்ன செய்யணும், ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ ஆன்டிலாக் ஆஃப் 0.7692 equal to 5.878. சரி, இதான் லாக் கால்குலேஷன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்க. இவங்க லாக் கால்குலேஷன் பார்க்க மாட்டோம், நீ அடிச்சு நம்ம போட ஆரம்பிச்சிடணும். ஒரு என்ன வச்சுருவோம், லாக் பார்த்ததுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். சரி, அடுத்த சம் அதுக்கு வாஸ்து பார்த்துக்க. அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, படம் 3 படம் கொடுத்துருக்கு. படம் A, R, E. காட்டப்பட்டுள்ள மின்துகளின் தனித்த பொருள் விசைப்படங்களை தருக. அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம். அந்த இதுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும், FBD. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நீங்கள் 11th நிறைய வரைஞ்சி பார்த்துருக்கோம். அதோட கான்செப்ட் வச்சுட்டு வரைஞ்சிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிற டயக்ராம் எடுத்துருந்தோம். சொல்யூஷன் ஏக்கு இந்த டயக்ராம் தான் இருக்கு. இது என்ன இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. ஸ்ப்ரிங்கோட வச்சு ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த மாஸோட சார்ஜ் வந்து உள்ளது Q. அதை இழுத்து விடுறோம். அப்போ அதில் என்னென்ன விசைகள் மேலே செயல்படும் அதை நம்ம மேலே கண்டுபிடிக்கணும். அது மேலே ரஃபாக வரைஞ்சி வச்சுக்க. அப்போ இதான் அந்த மாஸ், அது ஒரு பொருள். அந்த பொருள் அதோட மாஸ் வந்து M, அதோட மின்னூட்டம் வந்து Q. அப்போ எப்பவுமே ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை கீழே என்ன செயல்படும், அதோட வெயிட். ஸோ வெயிட் ஈக்குவல் டு mg, W ஈக்குவல் டு mg. அது கீழே என்ன செய்யும், செயல்படும். அடுத்து அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மேல் நோக்கி என்ன செயல்படும், நார்மல் ரியாக்ஷன். அது என்ன மேல் நோக்கி செயல்படுது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு ரைட் சைடில் electrostatic force it is given by QE. left side la F is என்ன force, spring force. So that is equal to F is equal to minus kx. அது இது செயல்படுது. இதைத்தான் நம்ம FBD செய்யறோம், ரெப்ரசன்ட் பண்றோம். 4 விசைகள் செயல்படுது. ஒன்று கீழ் நோக்கி என்னது mg, கீழ் நோக்கி mgங்கிற விசை, மேல் நோக்கி நார்மல் ரியாக்ஷன், இந்த சைடில் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இந்த சைடில் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அதை என்ன FBD ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது ரிசல்ட் புக்கிலே கொடுத்துருக்கு. NWmg, இந்த சைடில் QE, இந்த சைடில் மைனஸ் KX. ஒரு டயக்ராம் முடிஞ்சது. இன்னும் அடுத்த டயக்ராம் வரும். சரி, இதில் வந்து இல்லை என்ன இருக்குது, ஒரு பால் மாதிரி இருக்குது எடுத்துனா அதோட மின்னூட்டம் ப்ளஸ் Q. அது சிம்பிள் பண்ணுற மாதிரி ஆசிலேட் ஆகுது, மேலே ஒரு டொயினில் கட்டியிருக்கு. ஆனால் இந்த 2 பக்கமும் 2 சார்ஜ் பிளேட் இருக்கு. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இது என்ன சார்ஜ், ப்ளஸ் Q. இப்போ ப்ளஸ் Q போது எதை நோக்கி தான் போகும், நெகட்டிவ் நோக்கி தான் போகும். அப்போ அது என்ன விஷயம்லாம் செயல்படுதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன விஷயம் செயல்படும், ஒரு அதோட மாஸ் M கட்டாயத்துக்கு நிறைய இருக்கும், அது கீழே செயல்படும், வெயிட் mg, இட் இஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அடுத்து இந்த திசையில் ஒரு விசை இருக்கும், எதனால அந்த நெகட்டிவை நோக்கி இருக்கும், நிச்சயம் இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இட் இஸ் given by QE. ஸ்மால் q கொடுத்துருக்கு, அப்போ ஸ்மால் q இன்டு E. அடுத்து ஒரு டொயில கட்டி இருக்கு, அதனால ஆசிலேட் ஆகுது. அப்போ அந்த டொயில ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த டைரக்ஷன்ல டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் T. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம், mg QE, இந்த டைரக்ஷன்ல T. அடுத்த டயக்ராம். இதுல அதே மாதிரி ஒரு சார்ஜ் இருக்கு. அதுல சார்ஜ் வந்து
சார்ஜ் வந்து Q. அதில் 2 பிளேட் இருக்கு, மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். அது என்ன சார்ஜ்? மைனஸ் Q. இந்த சார்ஜ் என்னது? மைனஸ் Q. அப்போ அதனால அந்த சார்ஜ் என்ன செய்யும்? இட் மூவிங் இந்த அப்வர்ட் டைரக்ஷன், பாசிட்டிவ் பிளேட் நோக்கி தான் என்ன செய்யும்? போகும். அது தெரிஞ்சுக்கணும். அப்போ மேல் நோக்கி என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் QE இருக்கும், கீழ் நோக்கி வெயிட் இருக்கும். அவ்வளோதான், 2 ஃபோர்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த சார்ஜில் கீழ் நோக்கி என்ன இருக்கும்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் the weight, the force equal to mg. Upward direction என்ன இருக்கும்? electrostatic force, it is equal to QE. இது எதனால மேல் நோக்கி போகுது? இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் Q. அப்போ மைனஸ் Q எதை நோக்கி தான் போகும்? பாசிட்டிவ் பிளேட் நோக்கி தான் போகும். அதனால தான் மேல் நோக்கி போகுது. ஸோ QE அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது தனித்த பொருள் விசைப்படம். மேல் கீழ் நோக்கி mg, மேல் நோக்கி QE. அவ்வளோதான். படம் மட்டும் தான் வரையணும். இந்த படம் இது மட்டும் தான் வரையணும். ஆனால் உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக இருந்துச்சலாம், எந்த படம்னாலும் இருந்துச்சலாம் வரைஞ்சிக்கலாம். சரி, இன்னும் அடுத்த சம் பார்க்க போகிறோம். படத்தை வாஸ்து பார்த்துக்க. V0 திசை வேகத்தில் இயங்கும் எலக்ட்ரான் ஒன்று V0 வெக்டாரின் திசைக்கு செங்குத்தான திசையில் செயல்படும் சீரான மின்புலம் E வெக்டார் உள்ள பகுதியை அடைகிறது. படத்தை பாரு. ஈர்ப்பு விசையை பொறுத்து, ஈர்ப்பு விசையை புறக்கணித்து நேரத்தை பொறுத்த எலக்ட்ரானின் முடுக்கம், திசைவேகம் மற்றும் இருப்பிட நிலை ஆகியவற்றை பெறுக. படத்தை பார்த்துக்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரானோட ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்கு? ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. அந்த டயக்ராம் புக்கில் இருக்கு, அது பார்த்துக்க. V0 அதில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது சீரான திசைவேகம். திசைவேகம் வந்து ஸ்பீட் ஆஃப் அன் எலக்ட்ரான், அதோட வேகம், எலக்ட்ரானின் வேகம் அளவு V0. எலக்ட்ரான் திசைவேகம் V0. அடுத்தது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், சீரான மின்புலம், அது வந்து அளவு E. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? எலக்ட்ரான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஆக்சலரேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அளவு F is equal to minus EE. சார்ஜ் எலக்ட்ரான்ங்கிறனால மைனஸ், சார்ஜ் வந்து மைனஸ் EE. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா நம்ம QE ன்னு பார்த்துருப்போம். Q சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E, அதனால E எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேபிட்டல் E. ஸோ மைனஸ் EE. அப்போ ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன? டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ A is equal to F by M. எந்த ஃபார்முலா? F is equal to MA. So A is equal to F by M. F க்கு சப்ஸ்டிட் பண்றோம். F அளவு மைனஸ் EE by M. இதே கிடைச்ச இடத்துல வெக்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். எரிச்சரும் வெக்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது A வெக்டர் is equal to அது வந்து அதோட திசைவேகம் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? கீழ் நோக்கி திசைவேகம் இருக்கு. அதாவது இதோட டைரக்ஷனை பார்த்தோம், இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், மேலே ஒய் ஆக்சிஸ். இப்போ கீழ் நோக்கி வர்றதுனால அதோட டைரக்ஷன் வரும் ஆப்போசிட் ஒய். அப்போ மைனஸ் ஜே, ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அதனால ஜே வெக்டர்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். எதனால ஜே போடுறோம்னா அது டவுன்வர்ட் டைரக்ஷன்ங்கிறதுனால, அதாவது கீழ் நோக்கி இருக்கு, மேல் நோக்கி இருந்தா பிளஸ் ஜே, கீழ் நோக்கி இருக்கிறனால மைனஸ் ஜே. அப்போ மைனஸ் EE by M into J cap. J capங்கிறது யூனிட் வெக்டர் along the y axis. ஆனால் இது கீழ் நோக்கி இருக்கு, மேலனா பாசிட்டிவ் y, இது கீழ் நோக்கி வர்றதுனால நெகட்டிவ் y axis, அதான் மைனஸ் J cap. அப்போ மைனஸ் EE by M J cap. அடுத்தல என்ன கண்டுபிடிக்கணும்? திசைவேகம், எலக்ட்ரான்ஸ் வெலாசிட்டி, எலக்ட்ரானின் திசைவேகம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. இனிஷியல் ஸ்பீட் அது U வச்சுக்கிறோம். U என்னது? V0. U என்னது? V0. இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன், அதாவது எலக்ட்ரானின் திசைவேகம், அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனோட திசைவேகம், இனிஷியல் வெலாசிட்டி அளவு V0. From the equation of motion, the equation நமக்கு தெரியும், V is equal to U plus 8. அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறோம். V வச்சு நான் V வச்சுக்கிறோம், U க்கு பேர் என்ன போடுறோம்? V0. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி V0 போட்டுக்கிறோம். and it is equal to
A ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் EE by m into t. A ஓட வேல்யூ எவ்வளவு மைனஸ் EE by m into t. இதானது திசை வேகத்துக்குரிய சமன்பாடு, எலக்ட்ரானின் திசை வேகம். இதை வெக்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்போ v வெக்டர்ஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது v வெக்டர்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி எந்த திசையில இருக்கு, கிடைமட்டமா இருக்கு, அது நம்ம ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ஹரிசாண்டல் அப்படிங்கும்போது அது z ஆக்சிஸ், அதுனா z ஆக்சிஸ். அப்ப z ஆக்சிஸ் அப்படின்னா அதோட யூனிட் வெக்டர் i, அதுனா x ஆக்சிஸ்னா i. அப்போ v0 i cap. இந்த டேர்ம் வந்து ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் வந்து j. அப்போ மைனஸ் EE by m t into j cap. அப்ப இதுல ஏன் i வருது, அந்த திசைவேகம் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன், இப்படி போகுது ஹரிசாண்டல், அதனால i cap போடுறோம். j அதாவது அதோட ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால j cap போடுறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரான்ஸோட பொசிஷன், அதோட இருப்பிட நிலை பொசிஷன். அப்ப அதோட பொசிஷன் என்ன வச்சுக்கிட்டோம், நம்ம r வச்சுக்கிட்டோம். பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் s வந்து எவ்வளவு r. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுக்க போறோம். எந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், s equal to ut plus half at square. ஃபார்முலா என்ன, s is equal to ut plus half at square. அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்றோம். s equal to ut plus half at, s க்கு பதிலா r போட்டுறோம். அதோட பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் r, r is equal to u எவ்வளவு v0 t மைனஸ் அதாவது பிளஸ் ஹாஃப் a க்கு பேரு மைனஸ் EE by m போட்டுக்கிடுறோம் இன்டு t ஸ்கொயர். அடுத்து அந்த மைனஸ் எடுத்து நான் வெளியே எடுத்துடலாம். அப்போ மைனஸ் வெளியே எடுத்துடுறோம். வெக்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து i cap. எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், v0 t into i cap minus EE by m t square into j cap EE by 2m. அந்த half விட்டுருக்கு, அதை போட்டுங்க, அது half இங்கே வரும். இதுனா அப்போ minus half EE by m t square into j cap. அந்த half விட்டுருக்கு, அந்த half இங்கே போட்டுங்க, half cancel ஆகாது. இப்போ இந்த half இங்கே வந்துடும். இதுனா half EE by m t square into j cap வெக்டர் ஃபார்ம்ல. அவ்வளோதான். சரி, இன்னும் நம்ம இன்னைக்கு உள்ள அசைன்மெண்ட். அப்போ நீங்கள் ஒரு 3 சம் பார்த்துருக்கோம். அந்த 3 சம்மே கொஞ்சம் என்ன செய்து பாரு, நீயே செய்து பாரு. அப்புறம் அதில் டிஃபிகல்ட்டிஸ் என்ன செய்யும் உனக்கு புரியும். இது வந்து EE by m, அதில் அந்த ஒரு 2 வரும், போட்டுக்க EE by 2m போட்டுக்க. ஏன்னா அந்த 2 விட்டுட்டேன், அந்த 2 என்ன செய்ய இதில் ஆட் பண்ணிக்க. சரி, அடுத்து வில் see the assignment. சரி, அன்னைக்குரிய அசைன்மெண்ட் 10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குல்ல, நோட் பண்ணிக்க. வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்? வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்? அடுத்து செகண்ட் கொஸ்டின், ப்ராப்ளம். சப்போஸ் a charge plus q on earth surface and another plus q charge is placed on the surface of the moon. ரெண்டு பார். ஃபர்ஸ்ட் A என்ன கண்டுபிடிக்கணும், calculate the value of q required to balance the gravitational attraction between the moon and earth. B. Suppose the distance between the charge q change. Suppose the distance between the moon and earth is half. Would the charge q change? The value of me and mm are given. Take me is equal to 5.9 into 10 power 24 kilogram. mm is equal to 7.9 into 10 power 22 kilogram.
அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். Obtain the expression for energy stored in the parallel plate capacitor. Energy stored in the parallel plate capacitor. அடுத்து தமிழ் மீடியம். மின்தேக்கிகளின் பயன்பாடுகளை தருக. 3 மார்க் கொஸ்டின். மின்தேக்கிகளின் பயன்பாடுகளை தருக. இரண்டாவது கொஸ்டின். ப்ராப்ளம். +Q அளவுள்ள மின்னூட்டம் கொண்ட மின் துகள்கள் புவியின் பரப்பிலும் இன்னொரு +Q மின்னூட்டம் கொண்ட மின்துகள் நிலவின் பரப்பிலும் வைக்கப்படுவதாக கொள்வோம். புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் Qவின் மதிப்பை கணக்கிடுக. Qவின் மதிப்பை கணக்கிடுக. ME கொடுத்திருக்கு, MN கொடுத்திருக்கு. ME வந்து 5.9 into 10 power 24 kilogram. MN is equal to 7.9 into 10 power 22 kilogram. அடுத்து 5 மார்க் கொஸ்டின். இணைத்தட்டு மின்தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. That's all. படிச்சு அசைன்மெண்ட் எழுதி. Okay, we'll continue in the next class. Thank you.